Shalvi, வணக்கம், nice to see you. Welcome. Let me put on switch. Yeah. Nikesh, Riaz, Theo, Jeffrey Einstein, வணக்கம், nice to see you. என்னையா எல்லாரும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? ஸோ நம்ம கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்சிபிலிட்டி கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்ல கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்களாம் தயார்னா வாங்க செஷனுக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரான்சிஸ், இர்ஃபான், தருண், கிஷோர், ஷர்வன், கோகுலகிருஷ்ணன், மிதுனா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், ஷால் வி? கிரேட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்றத குயிக்காக we will do a recap பசங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா we saw what is continuity at a point. Okay, continuity at a point na your left hand limit at that point should be equal to right hand limit at that point, and that should be equal to the functional value at that point. So இதான் continuity at a point, x equal to a for a function f of x. This is continuity at a point x equal to a for a function f of x. Yeah, அதே மாதிரி நேற்று நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய questions we saw how to find out. ஸோ இதில் என்ன நம்ம மேஜராக கற்றுக்கிட்டோம்னா லிமிட்ஸ்ல we have to be very good. ஏன்னா கண்டினியூட்டி சால்வ் பண்ணுறப்போ லிமிட்ஸ் பயங்கரமாக யூஸ் ஆகும். ஓகே, அதுவும் ஜே மெயின்ஸ், ஜே அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் யோர் லிமிட்ஸ் அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா கண்டினியூட்டிக்கு பெருசாக ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, அண்ட் வி மூவ் ஆன் டு கண்டினியூட்டி அண்ட் இன்டர்வல். ஸோ ஃபர்ஸ்ட் வி சா ஓப்பன் இன்டர்வல். ஏ டு பியில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம்? ஓகே, in open interval a to b, if it's continuous, what does it mean? It means that at every single point, a ல இருந்து b வரைக்கும் open interval னா a and b are not taken. So a ல இருந்து b வரைக்கும் போறப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே should be continuous. ஓகேவா? Is that clear? So of course நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு interval a to b னா there are infinite points. நீ உட்கார்ந்து எல்லா பாயிண்ட் ப்ரூவ் பண்ண முடியுமா? obviously முடியாது. So there are methods to prove it. You take a random point x equal to c belonging to the interval a to b and you prove that it is continuous at that point. அந்த மாதிரி majority of points prove பண்ணிட்டு மேபி ஒரு சில பாயிண்ட்ஸ் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். அதை நீ தனியா செக் பண்ணலாம். புரியுதா? செக் continuity of a function இந்த இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா நீ உட்கார்ந்து ஒரு பாயிண்ட்க்கும் இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் பண்ண முடியாது. அப்ப தாடி வந்துரும், முடி வேலையாயிரும். ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்ணனும்? You should assume x equal to c belonging to the interval a to b and you should prove continuity for that generic point. Maybe ஒரு சில இடத்துல அது டிஸ்கண்டினியூஸா இருக்கும். அதை தனியா கண்டுபிடிச்சலாம் by observing. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாறப்போ இல்லாட்டி ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா இல்ல ஃபங்க்ஷன்ல சஸ்பிஷியஸ் பாயிண்ட்ஸ் இருந்தா நீ தான் அதை செக் பண்ணு. ஓகேவா? சோ யூசுவலா NCERT போர்ட் எக்ஸாம் வர क्वेश्चंसலாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். மற்றபடி மீதி எல்லாமே நான் சொன்னபடி ஜெனரிக்கா ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க கண்டினியூட்டியா ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் கேள்விகள் சால்வ் பண்ணனும். I hope you are aware. Okay, now closed interval என்ன பண்ணனும் சொன்னேன் சார்? closed interval ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஏன்னா a to b கிராஃப் வந்து let's say இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இதான் a, இதான் b. So if you look at the graph correctly, a க்கு லெஃப்ட் சைடுல கிராஃப் இல்ல. ஏன்னா a தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், a தான் அப்சல்யூட் ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ a க்கு லெஃப்ட் சைடுல கிராஃப் இல்ல. அதனால தான் we check right hand continuity at a. சோ a ல செக் பண்ணுவேன், a ல ரைட் ஹேண்ட் கண்டினியூட்டி செக் பண்ணுவேன். அதே மாதிரி b ல லெஃப்ட் ஹேண்ட் கண்டினியூட்டி செக் பண்ணுவேன். ஏன்னா b ல ரைட் சைடுல கிராஃப் இல்ல. புரியுதா? சோ இது ஏன் சார் முன்னாடி நம்ம பண்ணல? ஏன் இத நம்ம ஓபன் இன்டர்வல் ஏன் பண்ண மாட்டோம்? டேய், ஓபன் இன்டர்வல்ல a க்கு லெஃப்ட் சைடுல கிராஃப் இருக்குடா. சார் என்ன சார் சொல்றீங்க? ஓபன் இன்டர்வல் என்னது? இட் இஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் தம்பி 2 to 3 ஆரம்பிக்குது. ஓகே, சோ எந்த பாயிண்ட் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட் எங்க ஆரம்பிக்குது? சரி, 2 to 3 ஓபன் இன்டர்வல். சோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ? Can anybody tell? Nobody can tell. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது சார்? 2 ல ஆரம்பிக்குது சார். நான் க்ளோஸ் பண்ணல சார். க்ளோஸ் பண்ணாடி 2 ல ஆரம்பிக்குது. சோ அப்ப 2 க்கு இமிடியேட்டா அடுத்த வேல்யூ சார். 2 க்கு இமிடியேட்டா அடுத்த வேல்யூ என்னது? ரியல் வேல்யூ. 2 க்கு இமிடியேட்டா அடுத்த ரியல் வேல்யூ 2.000000000000 போயிட்டே இருக்கும். We don't know. இதான் அடுத்த வேல்யூ. So we can't tell what is the next value. That's why open interval க்கு we don't have to check this. Got it? Okay, so yeah, today we'll start new topic. We are going to discuss continuity of composite function. Composite function ஞாபகம் இருக்கா? See, composite function, let's say f of x is equal to x square and g of x is equal to cos x. அப்போ f of g of x அதான் they call FOG. FOG னா fog கிடையாதுடா, நம்ம சென்ட் கிடையாது. Okay, it is f of g of x. f of g of x னா you write it like this. It means f of function f க்குள்ள g of x போடுறேன். function f க்குள்ள g of x போடுறேன். f க்குள்ள என்ன வருதோ அது ஸ்கொயர் ஆகுது. f க்குள்ள என்ன வருதோ அது ஸ்கொயர் ஆகும். சோ அதான் f of g of x. சோ இதுக்கு பேர் தான் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் குள்ள ஃபங்க்ஷன். ஓகேவா? காம்போசிட் ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் குள்ள ஃபங்க்ஷன். Are you able to get that? சோ அதே மாதிரி g of f ல கண்டுபிடிக்கலாம். g of f of x என்னது? g of f of x னா g of f of x. சோ g குள்ள நான் f of x போடுறேன். f of x என்னது? f of x வந்து x ஸ்கொயர். சோ g of x ஸ்கொயர். g of f of x f of x னா g குள்ள போடுறேன். சோ f of x வந்து x ஸ்கொயர். அதான் டெஃபினிஷன். இப்போ g of x ஸ்கொயர் என்னது? g of x ஸ்கொயர்னா g of x இருந்தா cos x. g of x ஸ்கொயர்னா cos of x ஸ்கொயர். சோ இதான் g of f of x. So this is how you find composite functions. I hope you are clear. ரெண்டுமே வேற வேற பசங்களா? எப்பவுமே வேற வேற இருக்குமா? அவசியம் இல்ல. எப்பவுமே வேற வேற இருக்குமா சார்? இல்ல அப்படி சொல்லவே இல்ல. இந்த எக்ஸாம்பிள் ரெண்டு வேற வேற. இது வேற, இது வேற. அது பார்க்க தெரியுதுல? See, இது வந்து cos of x whole square. இது வந்து cos of x square. ரெண்டு வேற வேற. புரியுதா? ஆனா எப்பவுமே f of g and g of x வேற வேற இருக்குமா? அவசியம் இல்ல. They can be same. Okay. They can be same, they can be different. I don't know. It depends on the context. It depends on the question. புரியுதா? ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல வேற வேற. So did you understand what is f of g of x and g of f of x? So இதான் composite function. So இந்த மாதிரி ஒரு composite function வந்தா இதுக்கு எப்படி continuity check பண்றது? ரொம்ப ஈஸி. அத நான் எக்ஸாம்பிள் மூலமா சொல்லி தரேன். ஏன்னா தியரிட்டிக்கலா போனா it will become very dry for you. Okay. I will teach you through an example. That's the best. இனிமே நம்ம கேள்வி அதான் அப்ளை பண்ற மாதிரி தான். ஓகேவா? So I hope this is clear. and பசங்க மூணு கூட கேட்பாங்க. For example, let's say f of x is equal to root of x. G of x is equal to sin x. H of x is equal to x plus 5. So இப்போ நான் கேக்குறேன், what is f of g of h of x? So என்ன சார் இவ்வளவு ஒரு கேட்பாங்க? ஏன் கேட்க மாட்டாங்க? So it is f of g of h of x. சூப்பரா? So it is f of g of h of x x plus 5. So g of x plus 5, g of x na sin x.
அப்ப x plus 5 போட்டா sin of x plus 5. So f of x na root x, f of sin x plus 5 na root of. So இதான் நம்ம ஆன்சர் பசங்களா. I hope you liked it. Got it? So அதான் மூணு ஃபங்க்ஷன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு f of g of h. Okay? So this is what we call as composite functions. I hope you are clear. You must have learned it in 11th standard, but I don't know whether you guys remember it. So திருப்பி ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேள்விக்கு போலாம். எல்லாம் ரெடியா? Are you guys able to follow? Any doubts? Any questions? So far so good? Yes? Everybody? Super. Great. Very good. கிஷோர் அப்படி நம்மள தூங்கிட்ட. கிஷோர் தூங்கிட்டான். டேய் என்ன இந்த எக்ஸாம்பிள் அது டேய். இது ஒரு எக்ஸாம்பிள் மாட்டிட்டான் பாருங்க. டேய் இது வேற எக்ஸாம்பிள் டேய். இது வேற அது வேற. புரியுதா? இதுல g of x sin x, இதுல g of x cos x. புரியுதா? Okay. Yeah, Neeraj, you can continue. Okay. So let's have a look at it. Ashwin, see f of g of x na அது வந்து we call it composite function. Composite function na function குள்ள function. Okay. So f o g na of na it is represented like this. f குள்ள g of x போடுறது. இப்போ g of x என்னது அஸ்வின்? cos x ல. So f குள்ள நான் cos x போடுறேன். ஓகேவா? அப்ப f of cos x f of x na x square. அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட function definition. இல்லையா? f of x na x square. அப்ப f of cos x na cos square x. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அஸ்வின். It's not too difficult. That's it. So இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு அப்புறம் I will give you a quiz. ஓகேவா? So பசங்களா உங்களால முடிஞ்சா நீங்க முன்னாடி போய் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வந்தா கிரேட். நானும் உங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்றேன். அடுத்த கேள்வி குவிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ இது புரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சால்வ் பண்றேன். ஓகே? மற்றபடி if you want to try go ahead. மற்றபடி கிளாஸ்க்கு ப்ளீஸ் கம் வித் a pen paper, don't just watch. சரியா? சோ என் கூடவே சால்வ் பண்ணுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ இப்போ அவனே கேக்குறான், டேய் செக் தி கண்டினியூட்டி ஃபார் திஸ் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஓகே? FOG. சோ at x equal to 2. சோ எப்போதும் போல பண்ணுங்க, ரொம்ப பேட் அது. see இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். f of x பதிலா அவன் f of g of x கொடுத்திருக்கான். அவ்வளவுதான். see நம்ம எல்லாருமே கண்டினியூட்டி f of x தெரியும் at a point. அதேதானே கேக்குறான். கண்டினியூட்டி ஆஃப் a function. ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தானே. f of g of x ஒரு ஃபங்க்ஷன் தான். சோ கண்டினியூட்டி ஆஃப் a function at a point. நமக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. எவ்வளவு கேள்வி சால்வ் பண்ணிருக்கோம், எவ்வளவு பாத்துறோம். அப்படி எல்லாம் பயப்படுறீங்க. சோ எப்போதும் போல ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? சார் இது கண்டினியூஸா இருக்குனா then left hand limit at 2 f of g of x should be equal to right hand limit at 2 f of g of x should be equal to f of g of 2. ரைட்டா? யா? are you all clear? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் எழுதிருக்கேன். நான் ஒன்றும் புதுசா எழுதலையே. I did not write anything new. Are you guys able to follow? யா? எல்லாருக்கும் புரியுதா? இப்போ முன்னாடி போலாமா? Everybody cool with this? So yeah, let's move forward. Now, இப்போ f of g of 2 minus. So 2 minus na first என்ன ஆகும்? first உள்ள இருக்க ஃபங்க்ஷன் தான் பார்க்கணும் என்னைக்குமே. So f of g of x. இல்லையா? limit extending to 2 minus. So உள்ள இருக்க ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2 minus ல g of x என்னது? 2 minus ல g of x என்னது? சார் 2 minus னா 2 க்கு லெஃப்ட் சைடு சார். So 2 க்கு லெஃப்ட் சைடுனா 2 க்கு கீழ. 2 க்கு லெஃப்ட் சைடுனா 2 க்கு கீழ இல்ல. So 2 க்கு கீழனா இந்த இன்டர்வல் தானே. ஏன்னா இதுதானே x க்கு less than 2. So 2 க்கு கீழனா இந்த இன்டர்வல். So it should be this function. அப்ப g of x வந்து x minus 1 ன்னு ஆயிரும். g of x என்ன ஆயிரும்? g of x வந்து x minus 1 ன்னு ஆயிரும். புரியுதா? Are you all clear? Everybody? Can you all understand that? So x வந்து 2 minus ன்னு போடு. So g of 2 minus. g of 2 minus என்னது? g of 2 minus னா இந்த ஃபங்க்ஷன் குள்ள நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So g of 2 minus will be 2 minus minus 1. 2 minus னா 2 க்கு கொஞ்சம் சின்ன வேல்யூ. 1.999999 அப்படி வெச்சுக்கோ. ஓகேவா? g of 2 minus என்னது? g of 2 minus னா x less than 2 அதான் இன்டர்வல். So அப்போ இதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். So இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். g of 2 minus வேல்யூ எனக்கு வேணும்னா நான் அதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So g of 2 minus will be x minus 1. So உள்ள இருக்க x என்னது? 2 minus. So 2 minus minus 1. 2 minus என்ன சார் புதுசா எழுதுறீங்க? இது என்ன சார் 2 minus னா புதுசா இருக்கு? 2 minus னா 2 க்கு கொஞ்சம் சின்னது. அப்போ 1 minus வருமா? ஏன்னா 2 minus னா 2 க்கு கொஞ்சம் சின்னது. அதுல 1 சப்ட்ராக்ட் பண்றேன். அப்போ 1 க்கு கொஞ்சம் சின்னதா வந்துருமா? அப்போ g of 2 minus is 1 minus. So left hand limit is f of 1 minus. f of 1 minus னா 1 க்கு கொஞ்சம் கீழ. f of 1 minus னா f க்குள்ள 1 க்கு கொஞ்சம் சின்ன வேல்யூ போறேன். 1 க்கு கொஞ்சம் சின்ன வேல்யூனா அப்போ இதான் இன்டர்வல். அப்போ it will be 2 into 1 minus 1 which is 1. So இதான் left hand limit. கடைசில கண்டுபிடிக்கப்போ டைரக்டா வேல்யூ மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? So இதான் left hand. Right hand limit என்னது? சார் f of g of 2 plus sir. f of g of 2 plus sir. அதான் கேட்டிருக்காங்க. ஓகே? 2 plus னா இதான் இன்டர்வல். So g of 2 plus இருக்கு. So 2 plus னா 2 ஓட கொஞ்சம் அதிகம். 2 ஓட கொஞ்சம் அதிகம்னா அப்ப இதான் இன்டர்வல். அப்ப இதான் என் ஃபங்க்ஷன். அப்ப g of 2 plus ஓட வேல்யூ எவ்வளவு? g of 2 plus ஓட வேல்யூ 2 into 2 plus minus 2 which is 4 plus minus 2 which is 2 plus. கரெக்ட்டா? ஏன்னா 2 plus னா 2 ஓட கொஞ்சம் அதிகமான வேல்யூ. 2.00001 அப்படி ஞாபகம். So 2 into 2 plus will be 4 plus minus 2 will be 2 plus. ஓகேவா? So g of 2 plus is 2 plus. So f of 2 plus னா அப்ப இந்த இன்டர்வல். f of 2 plus னா இந்த இன்டர்வல். f of 2 க்கு கொஞ்சம் அதிகம்னா அப்போ x should be greater than 2. அப்ப இதான் இன்டர்வல். அப்ப ஆன்சர் is 2 plus 5 which is 7. So இதான் right hand limit. இதான் right hand limit. Got it? And இது exact 2. So g of f of g of 2. g of 2 எவ்வளவு? சார் g of 2 னா x 2 ஈக்குவல் ஆகும். x 2 ஈக்குவல் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஈக்குவல் வருதுல. So x 2 ஈக்குவல் ஆகா அப்ப இந்த ஃபங்க்ஷன். அப்ப g of 2 எவ்வளவு? g of 2 வந்து 2 into 2 minus 2. அப்ப f of 2 வரும். f of 2 என்ன இன்டர்வல்? சார் f of 2 ஈக்குவல் இங்க தான் வருது. ஈக்குவல் இங்க வருதா? அப்ப இந்த ஃபங்க்ஷன். இந்த பார்ட் have to take. So f of 2 is 2 plus 5 which is 7. So right hand limit functional value equal ஆ இருக்கு. அப்ப right continuous. So this is right continuous at 2. But is it continuous at 2? No.
இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் 2 ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் கிடையாது. LHL RHL ஈக்குவல் கிடையாது. அப்ப எப்போ கண்டினியூஸ்? லிமிட்டே ஈக்குவல் இல்ல. அப்ப எப்படி கண்டினியூட்டி? சரியா? Did you like it? Did I explain it detailedly? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? Everybody happy? ஈஸியா? இப்போ நான் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரது ரொம்ப சிம்பிளா ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ இத பேஸ் பண்ணி நான் குவிஸ் கேட்கணுமா? கோ த்ரூ பண்ணுங்க. நான் ஒரு 30 40 செகண்ட் தரேன். கோ த்ரூ பண்ணுங்க பொறுமையா. ஓகேவா? எஸ் சிவரஞ்சனி, என்ன டவுட்? I will try to explain. Doubt? You tell me what is the doubt, I will try to explain. கனிஷ்கா, வெரி குட். YG, ஆமாயா, ஒரு 20 minutes லேட்டா வந்துட்டேன், பரவாயில்ல. முடிஞ்சா ட்ரை பண்ண, கண்டினியூ பண்ண, இல்லனா ரீப்ளே. Organic chemistry, yes, I'll start first. Let me finish inorganic this weekend. Okay. Sir, left hand limit I can't understand. Kishore, நான் திருப்பி சொல்லி தரேன் கிஷோர், கவலைப்படாத. நான் ரிப்பீட் பண்றேன். சிவரஞ்சனி, என்ன டவுட்? நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சொல்லி தரட்டுமா? மேபி அதை வச்சு கொஞ்சம் யூடியூப்ல ஃபுல்லா டீச் பண்ணேன். Vectors and 3D, maybe we can do it as a course. 1 week la mudichalam. 1 week, 2 weeks we can finish. So if you guys are interested at the end of the course, I will ask you, let me know. Dey, idu gaanida. Sivaranjani, listen carefully. Dey, Kishore, 2 from lesser than 2. So let's say this is 2. So அப்ப g of x 2 minus அப்படியே உள்ள போடு. அப்படியே உள்ள போட்டா g of 2 minus. அதான் 1 minus எழுதிருக்கேன். 0.999 தான் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் x g குள்ள போகும். அப்புறம் g of x நம்ம கண்டுபிடிப்போம். g of x இப்போ f குள்ள போகும். அதான் காம்போசிட் ஃபங்க்ஷன். So that's exactly what I've done here. ஓகேவா? இப்போ g of 2 minus நான் கண்டுபிடிச்சேன். அதான் 1 minus. அதை தூக்கி நான் f குள்ள போடுறேன். So f of 1 minus என்னது? இப்போ திருப்பி f க்கு வா. f ஃபங்க்ஷன் எது? அதுவும் piecewise defined function. Piecewise defined னா 1 minus தான் எந்த இன்டர்வல்? So 1 minus தான் 1 க்கு கீழ சார். 1 minus னா 2 into 1 minus minus 1. So இங்க நான் 1 minus போட மாட்டேன். minus சார். 1 க்கு கீழ கொஞ்சம் சார். அப்பலாம் சொல்லக்கூடாது. Limit is exactly tending to value. நீ வந்து 0.9999 நோக்கி போற. சார் நான் வந்து 0.999 நோக்கி போறேன் சார். அப்ப லிமிட் எவ்வளவு சார்? 1. ஓ லிமிட் 1. சார் நான் 0.99999 அத நோக்கி தான் சார் போறேன். 1 வரலையே சார். ஆனாலும் லிமிட் 1 தான். ஏன்னா limit is the tending to value. It is not value at. Okay. I hope you got it. So the answer is 1. I guess this is clear. So shall we go to question? Yeah. The question போலாம் வாங்கடா. Are you all ready? Okay. So let's get started. I'll give you a quiz now. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Please do it correct. You should check whether it is equal to right hand limit for this function. You should check whether it is equal to functional value at 1. Okay. So இதெல்லாம் ஈக்குவலா இருந்தா answer continuous. அப்படி இல்லாட்டி discontinuous. Okay. Then you have to find the reason why it is discontinuous. சரியா? So போன கேள்வில LHL RHL it is not equal. So அதனால it is discontinuous at x equal to 2. Okay. So அதே மாதிரி இந்த கேள்வி நீங்க ட்ரை பண்ணுங்க. I hope you will get the answer. Yeah, are you guys done? So I start the quiz. I don't want to help you. நீங்களே ட்ரை பண்ணுங்க. தப்பு தான் பரவாயில்ல. I'll teach you after the quiz. Okay? I'll give you 30 seconds and your time starts in 5, 4, 3, 2 and 1. Let's go. Okay. So இதான் நம்மளோட quickest answers and the right answer for this கேள்வி is actually option B. It is not A. We'll check why. Okay. Be f of g of minus 1. 1 minus f of 1 எவ்வளோ? G of 1 is 1 plus 1. So g of 1 is 2. So f of 2 எவ்வளோ? f of 2 னா இந்த இன்டர்வல். இந்த இன்டர்வல் 0 to 4 ல 0 to 4 னா இங்க தான் 2 இருக்கு. So f of 2 னா இந்த இன்டர்வல் இருக்கும். புரியுதா பசங்களா? இந்த இன்டர்வல் செக் பண்ணு. ஓகேவா? So அப்ப signum of 2. Signum என்னது? Signum function தெரியாம இருக்கீங்களா சார் பேரு? Is that why you did it wrong? Hey. அநியாயம் பண்ணாதீங்க. Signum function எல்லாம் basic function. So signum if it is positive it's 1. Negative minus 1. 0 0. So what is signum function? I really thought you guys know it. Okay. Signum function வந்து how is it defined? It is 1 for x positive. It is 0 for x equal to 0. It is minus 1 for x negative. அவ்வளவுதான். இதான் signum function. So அதோட graph எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா it will be like this. இதான் y axis. இதான் x axis வச்சுக்கேன். Okay. Signum function graph எப்படி இருக்கும்னா it will be like this. Positive valuesக்கு 1, 0 ல 0, negative valuesல minus 1. Okay. ஏன் இங்க ஓபன்னா at 0 to 0 it doesn't take this. At 0 to 0 it doesn't take this. But positive values x positive na 1, x negative na minus 1, x 0 na 0. So இப்போ இந்த கேள்வில signum of 2, 2 வந்து positive number. So positive number na answer 1. So இதான் f of a. I mean f of g of 1. F of g of 1 the functional value at whatever they asked. The functional value at x equal to 1 is 1. இப்போ இது ரெண்டு தான் செக் பண்ணனும். இது ரெண்டு தான் செக் பண்ணனும் whether it is equal or not. So f of g of 1 minus. G of 1 minus எங்க இருக்கும்? சார் 1 minus na 1 க்கு கொஞ்சம் கீழ சார். 1 க்கு கொஞ்சம் கீழனா இந்த இன்டர்வலா? ஆமாண்ணே. 1 க்கு கொஞ்சம் கீழனா x 1 க்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. 1 ஓட கம்மியா இருக்கும். அப்ப இதான் இன்டர்வல். அப்ப இதான் என் ஃபங்க்ஷன். So அப்ப g of 1 minus வந்து அப்ப g of 1 minus வந்து it will be 1 minus plus 1 which will be 2 minus. ஏனா 1 ஓட கொஞ்சம் சின்ன வேல்யூ plus 1 பண்ணா it will be 2 ஓட கொஞ்சம் சின்ன வேல்யூ. 1 ஓட சின்ன வேல்யூனா உன் மைண்ட்ல 0.999 நினைச்சுக்கோ. 0.999 plus 1 1.999 which is nothing but 2 minus 2 க்கு கொஞ்சம் கீழ. So ஏன் அப்படி சொல்றேன்னா ஏனா இதுல இருந்து வெளிய வர வேல்யூவை நீ f க்குள்ள போடணும். இதுல இருந்து வெளிய வர வேல்யூ நீ f க்குள்ள போடணும். So f க்குள்ள போட்டா என்ன வரும்? f of 2 minus
f of 2 minus என்னது இந்த இன்டர்வல் இருக்குமா திருப்பி இந்த இன்டர்வல் தான் இருக்கும் ஏன் ஏன்னா 2 minus 1.999 2 minus எவ்வளோ அப்ராக்சிமேட்டா 1.9999 சோ அது எங்க இருக்கும் சார் அது இந்த இன்டர்வல் தான் சார் இருக்கு between 0 to 4 கரெக்ட்டா ஆமா தானே 1.999 0 to 4 நடுவுல தான் இருக்கும் ஆமா அப்ப இதான் நம்ம ஃபங்க்ஷன் சோ அப்ப f of 2 minus is signum of 2 minus signum of 2 minus is +1 ஏன்னா சிக்னம் குள்ள பாசிட்டிவ் நம்பர் தான போகுது சோ 1.99 is a positive number சிக்னம் குள்ள போச்சுனா வெளியில 1 தான் வரும் ஓகே இது LHS முச்சாச்சா எவ்வளவு ஈஸி பாத்தியா சோ கன்ஃபியூஸ் ஆகாத நீனே தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணாத இட்ஸ் ரொம்ப மொக்க இட்ஸ் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி ஓகே சோ இப்போ 1 பிளஸ் பார்க்கலாமா RHL சோ 1 பிளஸ் இந்த இன்டர்வல் 1 பிளஸ் 1 க்கு கொஞ்சம் அதிகம் 1 க்கு கொஞ்சம் அதிகம்னா x is to the right side of 1 x is greater than 1 அப்போ இதான் சார் g of 1 plus அப்ப நான் இந்த இன்டர்வல் தான் சார் இருக்கணும் இந்த இன்டர்வல் 1 plus 1 க்கு கொஞ்சம் அதிகம் சார் ஓகே அப்ப இதான் என் ஃபங்க்ஷன் சோ அப்ப g of 1 plus வந்து it will be 2 into 1 plus ஏனா 2x 2 into உள்ள இருக்க வேல்யூ 2x plus 1 so 2 into 1 plus plus 1 will be 3 plus இல்லையா 2 into 1 plus plus 1 will be 3 plus ஏன் 3 plus ஏனா 2 into 1 2 plus 1 and இது ஸ்லைட்டா more than 1 so it will be 3 plus so அப்ப g of 1 plus வெளியில வர அவுட்புட் வேல்யூ எவ்வளவு அவுட்புட் வேல்யூ g of 1 plus வந்து 3 plus so 3 க்கு கொஞ்சம் அதிகம் so 3 க்கு கொஞ்சம் அதிகம்னா 3.00001 அப்படி வெச்சுக்கோ சும்மா யோசிச்சு 3 க்கு கொஞ்சம் அதிகம்னா 3.00001 சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன்டா நெஜத்துல அப்படி கிடையாது ஓகே so 3 plus means very close to 3 but more than 3 that's actually the meaning of 3 plus உனக்கு புரியறதுக்காக 3.001 ஞாபகம் வெச்சுக்கோ ஓகே சோ அப்ப எங்க இருக்கும் சார் அப்போ இந்த இன்டர்வல் தான் சார் இருக்கும் ஏனா 3 plus வந்து 3.001 நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா 0 க்கு 4 நடுவுல தான் சார் இருக்கு அப்ப திருப்பியும் முதல் இன்டர்வல் தான் அப்ப திருப்பியும் இதான் என் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூக்கு signum of x தான் என் ஃபங்க்ஷன் சோ f of 3 plus b signum of 3 plus அது எவ்வளவு அதுவும் +1 ஏன் ஏனா 3 plus வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ 3 plus னா 3.001 so it's a number which is more than 0 it's a positive number புரியுதா are you all clear so LHL RHL functional value எல்லாம் ஈக்குவல் அப்ப b தான்டா எப்பலா ஏ வரும் did you guys like it பசங்களா I took literally 10 minutes to explain this I hope you all are able to follow okay everybody cool Hina Priya very good sign of x எடுத்து போடிங்களா டேய் வேற லெவல்ல டேய் it is signum of x okay okay so Pechi Muthu I hope you noted it down முன்னாடி போலாமா அடுத்த கேள்விக்கு okay I hope you liked it பசங்களா it's a nice concept now let's go to the அடுத்த point so இத நீங்க ட்ரை பண்ணுங்க first உங்க ஆன்சர்லாம் பாருங்க அதுக்கு நான் சால்வ் பண்றேன் okay first let me listen to your answers நீங்க என்னலாம் புதுசு ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம் Amrita Ashni is very silent today. Amrita, what are you doing? I'm just checking the attendance. Sahana answers. You are always in the fastest fingers. Yeah, iniki aage kaanum. Fastest fingers list la. Very good. Okay, so enna answer pancha aakachu. Sir, discontinuity neenga solle ulla sir. I know la theriyumda. Summa try panna sonna. Nee try pannu. Ena avlo peri concept kediyadu discontinuity. Anybody got it? Sir, 2 sir. Very good. Sai Kamal, that's correct. 3 sir. Very good. நீங்க ரெண்டு பேரும் டீம் வர்க் பண்ணி தான் கரெக்ட்டா வந்திருக்கும். Answer 2,3. Jo, super da. 1 2 3 கிடையாதுடா டேய் 1 2 3 கிடையாது Amrita it is 2 and 3 okay Sahana very good Sahana brilliant so I will explain it listen carefully discontinuity LHL not equal RHL இல்ல டேய் நான் discontinuity நிறைய டைப்ஸ் இருக்கு அதுக்கு நான் வரல இப்போ நான் சொல்லி கொடுக்கிறது composite functions க்கு how do you check for discontinuity ஓகேவா composite functions க்கு நம்ம points of discontinuity எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி தர போறேன் so பசங்களா first f of g of x கேட்டிருக்காங்க அவன் என்ன கேட்டிருக்கானோ அத ஃபர்ஸ்ட் எழுது ஓகே அவன் என்ன கேட்டிருக்கானோ ஃபர்ஸ்ட் அது எழுது so it is f of g of x சரியா அதான் அவன் கேட்டிருக்க composite function so முதலாவது நீ செக் பண்ணுது உள்ள இருக்க ஃபங்க்ஷன் உள்ள இருக்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ஏதாச்சும் பிரச்சனை வரலாமா அதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கோடா சும்மா ஆன்சர் வரணும்னு பார்க்காதீங்க சரியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கோ அப்பதான் நீ ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் நீ ரீப்ரொடியூஸ் பண்றது தான் முக்கியம் அதான் மேட்டர் புரியுதா நான் எவ்வளவு சால்வ் பண்றேன் அதை ரசிச்சுட்டு ஆன்சர் வந்து பார்த்து போறது மேட்டர் இல்ல நீ அப்புறம் திருப்பி போய் மட்டும் தான் வாங்க புரியுதா நீ சால்வ் பண்ணா நான் எழுத ஸ்டெப்ஸ் கவனி ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் கேட்டானு உருப்படியா எழுது ஏன்னா எல்லாத்தையும் f of g வராதா உன் கேள்வில g of f வரும் நீ வந்து f of g கண்டுபிடிச்சு வருவ கேட்டா சுமன் சார் கிளாஸ்ல தான் நடக்குது சோ கேள்வில என்ன கேட்கறானோ அத பாரு உன் இஷ்டத்துக்கு நீ எழுதாத ஏன்னா கேள்வில we can also have g of f புரியுதா சோ எப்படி மைண்ட்ஃபுல் இந்த கேள்வில f of g தான் ஆனா வேற ஏதோ கேள்வில g of f கூட கேட்கலாம் புரியுதா சோ அதான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் அது எழுது அடுத்த ஸ்டெப் உள்ள இருக்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா வாங்க உள்ள இருக்க ஃபங்க்ஷன் நம்ம ரிசர்ச் பண்ணலாம் சார் உள்ள இருக்க ஃபங்க்ஷன் சார் என்ன சார் டப்பா ஃபங்க்ஷன் சார் இதெல்லாம் என்ன சார் பிரச்சனை வரும் பிரச்சனை இருக்கு நண்பா என்ன இருக்கு டினாமினேட்டர் மேத்தமேட்டிக்ஸ்ல 0 ஆக கூடாது ஓகேவா கரெக்ட் தானே ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆனா இட் இஸ் நாட் டிஃபைன் அப்போ f க்குள்ள என்ன போகும் f க்குள்ள நாட் டிஃபைன் போகுமா அப்ப அது ஒரு சிக்கல் இருக்குல அப்ப அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி தானே சோ அது எழுது சோ இது எப்பப்பலாம் டினாமினேட்டர் 0 ஆகுதோ அப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு டிஸ்கண்டினியூட்டி ப்ராப்ளம் வரும் சோ அந்த பாயிண்ட் நான் தூக்கிடுவேன் சோ x - 2 எப்போ 0 ஆகும் சார் x = 2 ல 0 ஆகும் சார் x = 2 ல 0 ஆகும் so that is the point of discontinuity why because at 2 g of x becomes not defined then how can we find f of g of x understood so அது உங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இதான் ஸ்டெப் 1 ஓகே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாரு ஃபங்க்ஷன் குள்ள இருக்க காம்போசிட் ஃபங்க்ஷன் குள்ள இருக்க இன்னர்மோஸ்ட் ஃபங்க்ஷனை பாரு அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பாரு then you come to the inner one okay the next one இப்போ f of g of x என்னது f of g of x நான் பாத்தீங்களா f of x ஃபங்க்ஷன்ல நான் x க்கு பதிலா g of x போடுவேன் அதானே சார் x க்கு பதிலா இப்போ உங்க கையில g of x இருக்கு சார் so f of g of x will be g of x plus 1
by g of x minus 1. Do you agree? Do you agree? Correct தானடா? ஏனா f of x னா x plus 1 by x minus 1. So உள்ள என்ன இருக்கோ அதுக்கு plus 1 நியூமரேட்டர்ல, அதுக்கு minus 1 டினாமினேட்டர்ல. உள்ள என்ன இருக்கோ அதுக்கு plus 1 நியூமரேட்டர்ல, அதுக்கு minus 1 டினாமினேட்டர்ல. So இதான் f of g of x. இப்போ இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இருக்கே. என்னது? திருப்பியும் மேத்தமேட்டிக்ஸ்ல denominator cannot be 0. சார் denominator 0 இருக்க கூடாது சார். அப்போ g of x எங்கெல்லாம் 1 ஆகுதோ அதெல்லாம் points of discontinuity. g of x minus 1 எப்போ 0 ஆகுதோ அதெல்லாம் points of discontinuity. So g of x எப்போ 1 ஆகும்? g of x வந்து 1 by x minus 2. அது எப்போ 1 ஆகும்னு பார்த்தா it is at x equal to 3. So இது ஒரு point of discontinuity. இது ஒரு point of discontinuity. So answer is 2, 3. Was it வேற level? Did you all like it? Was it good? Okay, Sahana, no problem. டேய் ஆராதனா, அது ப்ரோ பேட்ச்லடா டேய். அது விடியல் பேட்ச்ல டெஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட். அத வச்சு நான் 11th க்குன்னு ஒரு டாப்பர்ஸ் பேட்ச் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். புரியுதா? அது ப்ரோ பேட்ச். டேய் ப்ரோ பேட்ச் வந்து பெய்ட் பேட்ச்ல வேதாந்துல. ப்ரோ பேட்ச் இஸ் ஆன்லைன்ல பெஸ்ட் பேட்ச் வேதாந்துல இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்க. அண்ட் அது வந்து பெய்ட். சரியா? நான் எடுக்கிறது விடியல் பேட்ச் வந்து லோ காஸ்ட் பேட்ச் தமிழ்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும். ஓகே, சோ அதுல இருந்து சில பசங்க நல்லா படிக்கிறாங்க. அந்த பேட்ச் சைஸ் ரொம்ப பெருசு. விடியல் பேட்ச் ரொம்ப பெருசு. லைக் என்ரோல் ஆன ஸ்டூடண்ட்ஸ் 3000 பேர். 3000 பேர் ஒரு கிளாஸ்ல. ஆனா வரது 500 பேர் தான். கிளாஸ்க்கு வரது 500 பேர் தான். மீதி பேர் ரீப்ளே பார்க்கறாங்க. இல்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதனால அந்த பெரிய பேட்ச்ல சில நல்ல ஸ்டூடண்ட்ஸ் I want to help them more. Obviously நான் எல்லாரும் நல்ல ஸ்டூடண்ட்ஸ் தான். சில ஸ்டூடண்ட்ஸ் எஃபோர்ட் நிறைய போடுறாங்க. So I want to help them more. அதனால I'm forming a toppers batch for 11. புரியுதா அதுனா? So அதுதான் அந்த ஆகஸ்ட் 11th டெஸ்ட்க்கு முக்கியமான டெஸ்ட் விடியல் பேட்ச்ல. கூல். கிரேட். இஷான், டேய் திருப்பிமா இன்னொரு கேள்வி ரிப்பீட் பண்றேன்டா டேய். இன்னொரு கேள்வி நான் அதே டைப்ல குவிஸ் கொடுக்கிறேன். அத நான் ரிப்பீட் பண்றேன் இஷான். டோன்ட் வரி. நண்பர்களே, இத கண்டுபிடிங்க. உங்களுக்கு 1 நிமிடம் டைம் தரேன். ஓகே, 1 மினிட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நான் குவிஸ் ஸ்டார்ட் பண்றேன். இன்னொரு குவிஸ் இருக்குப்பா இதே டாபிக்ல. So first இத முடிங்க, அதுக்கு அடுத்த குவிஸ். So இஷான், இத நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப you understand. Till then you try. From what you understood you try. டேய் ஆஃப்லைன் கிளாஸ் இது. Good job guys. Good fastest fingers list as you all can see. We have correct answer. இதுதான் 2 points of discontinuity. சரி. சோ அப்ப உள்ள இருக்கிறது வந்து f of x இல்லையா? நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுது. நானே என் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றேனா எழுதிட்டேன். I observed what is asked. என் இஷ்டத்துக்கு நான் எழுதல. புரியுதா? அடுத்து உள்ள இருக்கிறது என்னவோ அத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணு. உள்ள இருக்கிறது என்னது? f of x. f of x என்னது? 1 by 1 minus x. இதுல ஏதாச்சும் பிரச்சனை வருமா? எஸ் வரும் சார். என்ன பிரச்சனை வரும்? சார் டினாமினேட்டர் 0 இருந்தா பிரச்சனை சார். டினாமினேட்டர் 0 இருக்க கூடாது. சோ டினாமினேட்டர் எங்க 0 ஆகுதோ அத பார்த்து அந்த பாயிண்ட் நீ எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பாயிண்ட்ல discontinuity இருக்கும். சோ டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்? 1 minus x equals 0. அப்போ x equal to 1. So x equal to 1 is the point of discontinuity. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இது தப்பு, இது தப்பு. Okay, you should do that. Objective exams you should do that. You should be fast. நீ சும்மா கண்ண மூடி சால்வ் பண்ணிட்டே இருக்க கூடாது. இப்போ இத கண்டுபிடிச்ச உடனே மூணு ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சுனா அடுத்த ஆப்ஷன் ஆன்சர் for sure. So that saves you time. Got it? So இப்போ இதுவும் ஆன்சர் ஆகலாம், இதுவும் ஆன்சர் ஆகலாம். So I have to solve. இனிமே நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்து உள்ள இருக்கிறது முடிஞ்சாச்சு. இப்போ ஒரு ஸ்டெப் வெளிய போறோம். ஏன் சார் ஒரு ஸ்டெப் வெளிய போற சொல்றீங்க? ரெண்டு தான் இருக்கு சார். ரெண்டு தான் இங்க இருக்குடா. மூணு ஃபங்க்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுவ? அப்போ நீ என்ன கேப்பியா? சிமோன் சார் நீங்க சொல்லியே தரல சிமோன் சார். So ஒரு படியா வெளிய வா. உள்ள இருந்து ஒரு படியா வெளிய வா. சோ இப்போ ஒரு படி வெளிய வந்தா என்ன பண்ணுவ? f of x என்னது? f of x வந்து 1 by f of x னா 1 by 1 minus x. உள்ள என்ன இருக்கோ 1 by 1 minus அது. So 1 by 1 minus உள்ள என்ன இருக்கும்? உள்ள என்ன இருக்கு? f of x தான் இருக்கு. புரியுதா? So f of x னா இதான் x னு வெச்சுக்கோ. So 1 by 1 minus x இடத்துல அத போடு. So இப்போ இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுல பிரச்சனை இருக்கு. டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. So டினாமினேட்டர் 0 ஆகணும்னா f of x 1 எங்க ஆகுதுன்னு நான் செக் பண்ணனும். ஏன்னா அப்பதான் 0 ஆகும். Yeah. So f of x எப்போ 1 ஆகும்? f of x எப்போ 1 ஆகும்னா 1 minus 1 by 1 minus x should be 1. அப்போ 1 is equal to 1 minus x. அப்போ x is equal to 0. So x 0 ல f of x 1 ஆகும். அப்போ இங்க டினாமினேட்டர் 0 ஆயிடும். So அது ஒரு பிரச்சனை. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் எனக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் discontinuity. Did you all like it? Ishan, are you able to get it? Now did you understand it? Shall I move forward? Yep. Very good, Amrita. Good. I'm glad you're learning. Fantastic. So இப்போ அடுத்த கேள்வி போலாமா? இன்னொரு quiz. Fantastic. So I'll give you one more quiz பசங்களா. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Here we go. ரியாஸ் கண்டிப்பா சாட்டர்டே சண்டே I'll take ரியாஸ். நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். சரியா? ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும்டா. இல்ல நான் பாட்டுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் டீச் பண்ற மாதிரி. ஏன்னா 12th ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து YouTubeல நான் போய் 12th எடுத்தா யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. But I will teach. Don't worry. Okay, we will do it. Okay, leaderboard sir. Leaderboard பார்க்கலாமா? So யார் டாப்ல இருக்கா? We have Neeraj at the top. Karthik, Divyashri, Deepak, Harish, Jay Chanakya, Sai Kamal, Kishore, Shri Vishwa. Then we have Shri Harini. Then we have Manish, Darshan, Amrita, Shivani, Mahesh. Good job guys. Now try to solve this. Okay, I'll start the quiz in 5, 4, 3, 2. Joe, you're right. Siddharth, Senthil Kumar, very good.
வேற யாரு? கோகுல் இஸ் ரைட். குட் ஜாப். So that's about it. Your time is up, பசங்களா. லோஹிதா, you are also correct, லோஹிதா. Good job. So இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி பசங்களா. Okay, it is 4. Sir 4 points ஆ? ஆமா. ரொம்ப குறைவான பேர் தான் ஆன்சர் பண்ணாங்க. வெறும் ஏன் சார் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மட்டும் வர மாட்டேது. அதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் பொறுமையா இருக்கு பிராக்டிஸ். ஓகே. சோ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான்? சார் அவன் கொடுத்திருக்கிறது g of f of x. ஃபர்ஸ்ட் அவன் என்ன காம்போசிட் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கானோ அதை உருப்படியா எழுது. அதை உருப்படியா எழுத வேண்டும். ஓகே. அடுத்து சார் உள்ள இருக்க ஃபங்க்ஷன் நம்ம ரிசர்ச் பண்ணலாம். உள்ள இருக்க ஃபங்க்ஷன் எது? 1/x² + x - 6. ஓகேவா? சோ இதெல்லாம் தனியா ரிசர்ச் பண்ண போறேன். சோ f of x என்னது? இத ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாமா? சோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி உங்க எழுத தெரியும்ல. நீங்க 10th ல படிச்சிருப்பீங்க. சோ x² - +3x - 2x - 6. So x common எடுத்தா x + 3 - 2 common எடுத்தா x + 3. So I'll get x - 2 into x - 3 x + 3. Okay. So அப்ப இதான் என்னோட denominator x - 2 x + 3. இப்போ நண்பர்களே f of x ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? எஸ் இருக்கு சார். denominator எப்பப்பெல்லாம் 0 ஆகுதோ அப்பலாம் பிரச்சனை இருக்கு சார். So denominator எப்ப 0 ஆகும்? x 2 ஆ இருந்தா இல்லாட்டி x - 3 ஆ இருந்தா. So கண்டிப்பா these two are points of discontinuity. So 0 தப்பு. ஓகேவா? 0 தப்பு. and இப்போ அடுத்து சால்வ் பண்ணனும். ஓகேவா? Are you guys clear? Everybody happy with this? So இது உள்ள இருக்க ஃபங்க்ஷன் மட்டும் அனலைஸ் பண்றப்போ எனக்கு வந்த விஷயம். உள்ள இருக்க f of x மட்டும் தனியா அனலைஸ் பண்றப்போ எனக்கு வந்தது இதுதான். Got it? Very simple. Now let's go one step outside. இப்போ g of f of x என்னது சார்? g of f of x னா g of x க்குள்ள நான் x க்கு பதிலா f of x போடுறேன். சோ x வர இடத்துல f of x போடணும். x வர அப்ப எங்கெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ல x வருதோ அங்கங்கலாம் நான் f of x போடுறேன். சோ அப்ப இதான் g of f of x. என் g of f of x ஏதாவது பிரச்சனை இருக்கா? எஸ் இருக்கு. சார் டினாமினேட்டர் 0 ஆக கூடாது சார். டினாமினேட்டர் 0 ஆக கூடாதுனா f of x எங்கெல்லாம் 1 அத செக் பண்ண போறேன். ஏன்னா f of x 1 னா டினாமினேட்டர் 0 ஆகும். சோ f of x எங்கெல்லாம் 1 ஆக போகுது? வாங்க சால்வ் பண்ணி செக் பண்ணலாம். x² + x - 6 = 1. So x² + x - 7 = 0. So இதுக்கு நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. So டைரக்டா குவாட்ராட்டிக் ஃபார்முலா -b + or - root of b square. b square என்னதுப்பா? b square வந்து 1. -4ac + 4ac 28/2a. So x is equal to -1 + or - root 29/7. Sorry, by 2. So இது ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் x. So இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் x லயுமே f of x 1 ஆயிரும். f of x 1 ஆனா நம்ம டினாமினேட்டர் 0 ஆயிரும். எனக்கு பிரச்சனை. So இங்க ரெண்டு வேல்யூ, இங்க ரெண்டு வேல்யூ. So மொத்தமா 4 வேல்யூ. So answer is option C. I hope you liked it. Did you all get it? Are you all happy? Please let me know. Yeah? Very good, Gautam. Sharon, no problem, Sharon. That's okay. I hope you guys are happy. Okay, don't bother too much about quizzes just to make it more fun. Okay. So பசங்களா இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. So முதல் பாயிண்ட் கடைசி பாயிண்ட் ரொம்ப ஆப்வியஸ். சார் அது புரிஞ்சுச்சு சார். ஏன்னா g of x undefined இருந்துச்சுனா ஒரு பாயிண்ட்ல அங்க f of g of x வாய்ப்பே இல்ல. அங்க f of g of x கண்டிப்பா discontinuous. அதே மாதிரி g of x is continuous, f of x is continuous at g of a. Then f of g of x is continuous at x equal to a. So முதல் பாயிண்ட் and மூணாவது பாயிண்ட் are very straightforward. அதுல உங்களுக்கு டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ அதை அப்படியே எடுத்துக்கோ. அது அப்படியே ஒரு கண்டிஷனா எடுத்துக்கோ. ரெண்டாவது பாயிண்ட் தான் கொஞ்சம் tricky. ரெண்டாவது பாயிண்ட் you should think and I'll give you some examples to make you remember. Okay. ரெண்டாவது பாயிண்ட் is very important. ஏன்னா அது நிறைய பேருக்கு புரியாது. அது வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரியா? சோ வாங்க பார்க்கலாம். Are you ready? So இப்போ நான் வந்து ரெண்டாவதுக்கு I'll give you an example. நல்லா கவனிங்க. So f of x வந்து signum of x. Okay. And g of x வந்து it is gif of x. இப்போ let's look at x equal to 2. Okay. பசங்களா நான் ரெண்டாவது பாயிண்ட உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு I'm giving you an example. So it's a specific example to make you understand why f of g of x may or may not be discontinuous. So g of x a ல discontinuous ஆ இருந்தா அத மட்டும் வச்சு f of g of x discontinuous ஆ இருக்கும்னு சொல்ல முடியாது. Yeah? I hope all of you are able to follow. Yeah? Everybody cool with that? Great. So now அதுதான் இப்போ example. At x equal to 2. g of x discontinuous ஆ? கரெக்ட்டா? Yes. ஏன்னா greatest integer function. பசங்களா greatest integer function நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன்ல. greatest integer function வந்து 0 to 1, 1 to 2, 2 to 3, -1 to 0. So இதான் 1 இதான் 2. So at 2 பாத்தீங்கன்னா it is having a jump. So it is not continuous. கை இருக்க வரைய முடியாதுல. So it is not continuous. So இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா g of x is discontinuous at x equal to 2. சார் ஆமா சார் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. இப்போ f of g of x at 2 will be continuous or not? It will be continuous. f of g of x at x equal to 2 நான் கொடுத்த இந்த எக்ஸாம்பிளுக்கு will be continuous or not? It will be. சார் எப்படி சார்? வா கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடி. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடி, ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடி. and functional value at 2 கண்டுபிடி. ஓகே. சோ என்ன பண்ணு? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், functional value at 2 கண்டுபிடி. சோ எல்லாமே ஈக்குவலா இருக்கும். வா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். f of g of 2 minus இதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். f of g of 2 plus இதான் ரைட் ஹேண்ட் லிமிட். f of g of 2 இதான் functional value. So 2 minus 2 க்கு கீழ g of x எவ்வளவு? 2 க்கு கீழ g of x வந்து 1. 2 க்கு மேல g of x எவ்வளவு? g of x. சார் 2 க்கு மேல g of x வந்து 2 சார். And 2 ல what is the greatest integer function of 2? The greatest integer function of 2 is 2 only. சார் இது மூணுமே ஈக்குவல் சார். ஆமா. ஏன் சார்? ஏன்னா signum of x நான் கொடுத்த f of x. நான் கொடுத்த f of x is signum of x. So signum of x is always 1 for positive numbers. So மூணுமே positive numbers அப்ப இது 1 இது 1 இது 1. So LHS equal to RHS equal to f of a. அப்போ they are continuous at x equal to 2. So இந்த எக்ஸாம்பிள்ல ஆன்சர் கண்டினியூஸ் வந்துச்சு இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்குமா?
இன்னொரு எக்ஸாம்பிள் shall I teach you? Are you guys ready? Yep. So வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So இன்னொரு எக்ஸாம்பிள் பசங்களா திருப்பியும் அதே x equal to 2ல பார்க்கலாம். x equal to 2ல g of x is discontinuous. ஏனா g of x வந்து greatest integer function of x வந்து it is discontinuous at integers. Greatest integer function வந்து it is discontinuous at integers. ஓகேவா? Are you all clear? இது விளங்குதா? So இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சார் ஆமா சார். இந்த ஃபர்ஸ்ட் லைன் சாட்டிஸ்ஃபை ஆகுது சார். g of x is discontinuous at x equal to 2. கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ f of g of x கண்டுபிடிக்கலாமா? f of g of x at x equal to 2. சார் இது கண்டினியூஸா இல்லையா செக் பண்ணுங்க சார். So left hand limit, right hand limit and functional value at 2. மூணுக்கு செக் பண்ணலாம். So g of 2 minus எவ்வளவு? g of 2 minus னா 2 க்கு கொஞ்சம் கீழ. So 2 க்கு கொஞ்சம் கீழ greatest integer function எவ்வளவு? 1. 2 க்கு கொஞ்சம் கீழ left sideல greatest integer function value வந்து 1. So அப்ப g of 2 minus is 1. g of 2 plus is 2. g of 2 is 2. f of 1 எவ்வளவு? f of 1 1 square. f of 2 2 square. f of 2 2 square. So right hand limit to functional value equal. ஆனா left hand limit to right hand limit equal கிடையாது. So அப்போ இங்க LHL is not equal to RHL. Therefore it is not continuous. So f of g of x at x equal to 2 is not continuous. So போன எக்ஸாம்பிள்ல கண்டினியூஸா வந்துச்சு. இந்த எக்ஸாம்பிள்ல நாட் கண்டினியூஸ் வருது. So g of x discontinuous at x equal to a னா f of g of x இப்போ நான் ப்ரூவ் பண்ணவே கண்டினியூஸா இருக்கலாம், கண்டினியூஸா இல்லாமலும் இருக்கலாம். அது நீ தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதான் செகண்ட் கேஸ், ஸ்பெஷல் கேஸ். I hope you loved the examples. Did you enjoy it? Was it good? Was it வேற லெவல்? மாசா? ஏன்னா பசங்க எல்லாம் சும்மா பாயிண்ட்ஸ்ரா, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போயிடலாம். டேய் பாயிண்ட் படிச்சுக்கோங்கடா. ஓகே. ஆனா இந்த பாயிண்ட்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. Like you should know this much in depth. ஓகேவா? Very good. Example for third point. டேய் மணி இப்போ என்ன பண்ணுவோம்? இதான்டா example for third point. இவ்வளவு நேரம் பண்ணதா example for third point. Okay. g of x is undefined at x equal to 2. அதனால அந்த இடத்துல f of g of x is undefined. So because of that f of g of x will be also undefined. Got it? Clear? Very good. So now instead of 2 if we substitute 2.5 அப்ப g of x continuous இல்லடா. ஸ்ரீ விஸ்வா g of x will be continuous இல்ல. ஏனா 2.5 ல பாத்தீனா சோ நீ சொல்ற சார் 2 ல பார்த்தா நீங்க அப்படி ப்ரூவ் பண்றீங்க. 2.5 ல பார்த்தா என்ன ஆகும்? சோ விஸ்வா இதான் greatest integer function. So இதான் 1 இதான் 2. So 2.5 இங்க வருமா? So 2.5 neighborhoodல g of x is continuous. So it won't even be second point. ஏன்னா second point g of x needs to be discontinuous. புரியுதா? So 2.5 பக்கத்துல g of x continuous தானே. So we don't check that. That's no point. Okay. Very good. Why can't it be 5 in the previous question? In the question Dave, which please x equal to 1 g of x ல போட்டா 5 வருமா? Why can't it be 5? டேய் f of x வந்து 1 எடுக்க கூடாதுல. என்ன கேக்குற? Get your question. I didn't get your question, Dave. Okay, உங்க question எனக்கு புரியல. Why can't it be 5 in the previous question? Because it is discontinuous if x equal to 1. அதையும் சேர்த்து தான சொல்றேன். டேய் அதையும் சேர்த்து தான்டா. ஓய் g of x because g of x is outer function, Dave. Outer function நீ செக் பண்ண கூடாது. ஏன்னா outer function நீ x போட போறது இல்ல. Outer function நீ போட போறது f of x. புரியுதா? Good question. டேய் நல்லா தான் கேட்டான். பசங்களா டேய் g of x வெளிய இருக்க ஃபங்க்ஷன்டா. வெளிய இருக்க ஃபங்க்ஷன் சார் இங்க டினாமினேட்டர் வந்து 1 ஆவலாம் சார். 1 x 1 ஆனா 0 ஆயிடும்ல. நல்ல கேள்வி பட் ஆனா பசங்க that's outer function. Outer function you're not putting x inside. X யாருக்குள்ள போறா? x போறது f க்குள்ள. x போறது f க்குள்ள. g க்குள்ள யார் போறா? g க்குள்ள போறது f of x. f of x தான் g க்குள்ள போகுது. புரியுதா? So good question Dave. I hope everybody got it if anybody had that confusion. CTs டேய் 5 மணி யாரா வருவா CT? உங்களே யாராச்சும் CT தான் போடணும். I could not find the GIF value. Can you please teach? GIF வந்து ஆனந்த் ரூபன். நான் லெக்சர் எடுத்துறேன் YouTubeல அதே பாருடா. That is what I would recommend. Okay. See GIF now it is the greatest integer. Greatest integer less than or equal to x. எப்படி அப்படினா see 2.5 க்கு மேல இருக்கா அடுத்த இன்டிஜர் 3 2.5 இன்டிஜர் இல்லாம இன்டிஜர்னா டைரக்டா தான் இதுதான் நோ இன்டிஜர்னா அப்படியே இன்டிஜர் தான் வரும் இன்டிஜர் என்னவா இருந்தாலும் அது அப்படியே தான் வெளிய வரும் இன்டிஜர் என்னவா இருந்தாலும் அது அப்படியே தான் வெளிய வரும் ஓகேவா டெசிமல் இருந்துச்சுனா அதுக்கு கீழ இருக்க இன்டிஜர் தான் வரும் சோ இப்போ gif of 2.5 மைனஸ் கொடுத்தா எல்லாரும் -2 சொல்வாங்க தப்பு ஆன்சர் -3 ஏன் ஏனா -2.5 க்கு மேல தான் -2 கீழ இருக்குது -3 எப்பவுமே கீழ இருக்க இன்டிஜர் தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சார் ஆனா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் சொல்றாங்க சார் கிரேட்னா பெருசுல சார் டேய் அதுக்கு அடுத்து பாருங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் less than or equal to x so it is the greatest integer lesser than x ஏனா இதுக்கு கீழ நிறைய இன்டிஜர் இருக்குல இதுக்கு கீழ -4 இருக்கு -5 இருக்கு சோ இதுக்கு கீழ இருக்க இன்டிஜர்ஸ்ல இருக்கதே பெருசு புரியுதா அதனால தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் இது கொடுத்திருக்க நம்பருக்கு கீழ இருக்க எல்லா இன்டிஜர்ஸ்லயும் பெரிய இன்டிஜர் இதுதான் அதனால தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சோ இத கிராஃப் நீ வரைய கத்துக்கணும் சோ கிராஃப் எப்படி வரைய கிராஃப் நீ பிளாட் பண்ணனும் சோ இதான் நம்ம y axis இது x axis 0.5 னா இதுக்கு 0 இருக்கும் at 1 it is 1 அதே மாதிரி 1 ல இருந்து 2 1.5 symbol on the box x is x minus இதெல்லாம் important okay remove the slides